ஓகே டீம், எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். சரியா, குட் ஈவினிங். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல இவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட் அதுல வேர்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த 10 கீ ரிவர்சல் கேண்டல்ஸ்டிக். கீனா என்ன விளங்குதா? முக்கியமான 10 முக்கியமான ஃபோரெக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். கேண்டல்ஸ்டிக் நாங்க யூஸ் நாங்க கேண்டல்ஸ்டிக்னா என்னன்னு விளங்கப்படுத்துவேன். சோ அது நீங்க டென்ஷன் ஆக தேவையில்ல. சோ இந்த கேண்டல்ஸ்டிக்ல இருக்கக்கூடிய 10 முக்கியமான இடங்கள், இது வந்தா ஏதோ ஒண்ணு நடக்கும், ஏதோ ஒரு சேஞ்ச் ஒன்று நடக்கும். சரியா? அதனால கொஞ்சம் நல்லா தலைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சரியா? ஃபர்ஸ்ட் டே போறோம் அப்படிங்கிற ஒரு கேண்டல், இது ஒன்று கதை ஒன்று இருக்கு. ரைட், ஓகே, பரவாயில்ல, அது என்னன்னு தெரிய தேவையில்ல, நான் கடைசியா சொல்லுவோம். இப்ப நான் பேசல. சரியா? ரெண்டாவது, இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுன்னா, தங்கம் வாங்க போறோம். எங்க தங்கம் வாங்க எங்க போவோம்? ஜுவல்லரி ஒன்றுக்கு போறோம். நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்பெஷலா கேர்ள்ஸ் க்ளவுட் உங்களுக்கு நல்லா ஈஸியா விளங்கும். ஏன்னு சொல்லிச்சுன்னா, இந்த ஜுவல்லரி சாமான்கள் அப்படின்னு சொல்லக்குள்ள நீங்க கொஞ்சம் அதுல இதாக்குவீங்க. ஸோ நாங்க என்ன வாங்க போறோம்? ஜுவல்லரி வாங்க போறோம். இப்ப ஜுவல்லரி வாங்க நாங்க போயிட்டு அங்க நிக்கிறோம். எங்க ஜுவல்லரி வாங்குற இடத்துல நிக்கிறோம். ஸோ இன்னைக்கு போயிட்டு பார்த்துட்டு வரீங்க. விலை 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபாய் இல்ல, பட் நான் சொல்ற எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபா ஒரு பவுன் 1 லட்ச ரூபா. ஸ்ரீலங்காலாம் பவுன் தானே, கிராம் 8 கிராம் ஒரு பவுன், அப்படி சம்திங் எனக்கு தெரிஞ்ச மாதிரியா. சரியா? அப்ப 1 லட்ச ரூபா ஒரு பவுன், 1 லட்ச ரூபா. ஒரு பவுன் 1 லட்ச ரூபா இல்ல, அதையும் நல்லா விலையும் சொல்லுங்க. அந்த உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுங்க. 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபாய்க்கு இருக்கிற நேரத்துல நீங்க யோசிக்க, ரைட், நாளைக்கு வெள்ளைக்கு என்ன செய்ய போறேன்? ரைட், நாளைக்கு நான் கேஷ் எடுத்துட்டு வந்து வாங்க போறேன். அடுத்த நாள் நீங்க போறீங்க அதே ஜுவல்லரி. அடுத்த நாள் போக்கடிக்கலாம் வச்சுக்கிறோமே, ஒரு 7 நாள் கழிச்சு போறீங்க. இப்ப சொல்லுங்க, 7 நாள் கழிச்சு போறீங்க, நான் 1 லட்ச ரூபாய்க்கு அதே செயினையோ அதே பிரேஸ்லெட்டையோ ஏதோ சம்திங் அதையே 1 லட்ச ரூபாய்க்கு நான் எனக்கு வாங்க இயலும் சார் அப்படின்றவங்க எத்தனை பேர்? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சொல்லுங்க. அதே 1 லட்ச ரூபாய்க்கு எனக்கு போனோன்னு அந்த ஜுவல்லரி ஷாப்ல, இந்தாங்க 1 லட்ச ரூபாய், நீங்க அன்னைக்கு பாத்துட்டு போனீங்க, 7 நாளைக்கு உனக்கு, 8 நாளைக்கு உனக்கு, 10 நாளைக்கு உனக்கு பாத்துட்டு போனீங்க, இந்தா வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி மறுவா கொடுப்பாங்களா? கொடுப்பாங்கன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கு? இதுக்கு ஆன்சர் தெரியாதுன்றவங்க எத்தனை பேர் இருக்கு? அதையும் சொல்லுங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் படிச்சு தரேன். இப்ப நகை கடைக்கு போறோம், இப்படி வச்சுக்கிறோமே. இப்ப நாங்க போற பெட்ரோல் அடிக்க, சரியா? ஸ்ரீலங்காவோட சிச்சுவேஷனை பாத்துக்கிறோம். நாங்க போற பெட்ரோல் அடிக்கிறதுக்கு போறோம். பெட்ரோல் அடிக்கிறதுக்கு இப்போ உங்களோட பைக் ஒன்று இருக்கு, நீங்க பைக் எடுத்துட்டு போறீங்க, இல்லாட்டி கார் எடுத்துட்டு போறீங்க, பெட்ரோல் கேஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்க. கேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எப்ப இது நீங்க போறீங்க மார்ச் மாசம் போயிட்டு தாக்குறீங்க. பெட்ரோல் பிரைஸ் இருக்கு. சோ இப்ப அன்னைக்கு தான் நீங்க டேங்க் ஃபுல் பண்ணீங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே ஓடுறதுக்கு தேவைப்படல, வாகனத்தை தனியா ஒரு இடத்துல போட்டு நீங்க வெளியே எங்கேயும் போகல. பட் இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்கன்னா, இன்னைக்கு உங்களோட பைக் எடுத்துட்டு, இன்னைக்கு பெட்ரோல் இல்ல, அது வேற பெட்ரோல் அடிக்கிறதுக்காக கேஸ் ஸ்டேஷன் போறீங்க. அன்னைக்கு நீங்க பார்த்த அந்த விலையிலேயே உங்களோட ஃபுல் டேங்க் பண்ணிக்கொள்ள ஏழுமா ஏழாதான்னு கேக்குறேன். சோ இந்த மார்க்கெட் எப்படி மாறுச்சு? அது எப்படி 2 மாசத்துக்கு முன்னுக்கு 6,000 ரூபாய், இப்ப என்னன்னு சொன்னதுக்கு இன்னும் 12,000 ரூபாய். சோ ஏதோ ஒண்ணு இருக்கு தானே, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, சம்திங் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. சோ இந்த நடக்கிற இந்த நியூஸ் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த நடக்கிற நியூஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இல்லாட்டி ஒவ்வொரு மாசத்துக்கும் நடுவுல நடக்கிற வர்ற அந்த ரிப்போர்ட்ஸ், அடுத்து இன்னொருத்தருடைய பேச்சு, எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீலங்கா பிரசிடென்டோடைய பேச்சு, ஸ்ரீலங்கா பிரைம் மினிஸ்டரோட பேச்சு. இந்த பேச்சு என்ன செய்யும் சொன்ன, அதாவது நாங்க நார்மலா பேசுறோம், இப்ப நான் பேசுறேன் அந்த மாதிரி அவங்க ஏதாவது ரைட், நான் இப்ப நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா எப்படி லொஸ்ட் ஆயிடுச்சு, ஸோ அதனால நான் என்ன செய்ய போறேன்னு ஸ்ரீலங்கா நாட்டை இருக்க எல்லாத்துலையும் இனிமே யாரும் டிவி போடக்கூடாது, கம்ப்யூட்டர் பாய்க்கூடாது, இனிமே யாரும் வெளியே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓடணும்னு போட்டா அந்த பேச்சினால இந்த மார்க்கெட், அதாவது இந்த ஆன்லைன் மார்க்கெட் மாறும். ஆன்லைன் மார்க்கெட்னு சொல்றது மெயின் பண்றது இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மாறும். அதாவது ட்ரேட் சென்டர், அதாவது வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல எங்களுடைய ரேங்கிங் குறையும். இத நியூஸ்ல அடிக்கடி பாப்பீங்க.
சோ இந்த குறையிறது வந்து நார்மலா வந்து இந்த ஃபொரெக்ஸ் சார்ட், இதான் நாங்க ஃபொரெக்ஸ் சார்ட்னு சொல்றோம். இந்த பக்கம் சைட்ல பாக்குறீங்களே, இதுதான் ஃபொரெக்ஸ் சார்ட். நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த ஃபொரெக்ஸ் சார்ட் வந்து மாறுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அந்த ஃபொரெக்ஸ் சார்ட் இப்ப நாங்க ஸ்ரீலங்கால நடக்கிற பிரச்சனைக்கு வேற லெவல்ல மாறிக்கிட்டு இருக்கு, அது வேற கதை. சோ இந்த இந்த லைன் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்க, அந்த கூகுள்ல எடுத்து பார்த்தாலும் பிரைஸ் பாக்குற நேரத்துல லைன் ஓடி இருக்கும், மேல கீழே லைன் ஓடி. சோ ஸ்ரீலங்கால லைன் மேலேயே தான் போய்கிட்டு இருக்கு. ஏன் டாலரோட பாக்குற நேரத்துல அந்த ஸ்ரீலங்கா ருப்பீட பெருமதி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனா எல்லா நாட்டிலையும் இது நடக்குதா? எல்லா நாட்டிலையும் இப்படி நடக்குதுன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? எல்லா நாட்டிலையும் ஒமானா, நான் சொல்றேன் சில நாடுகள், யுஎஸ், ஜெர்மன், பிரிட்டன், யூரோப் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியன் கண்ட்ரிஸ், கனடா, இந்த நாடுகள்லயும் இதே மாதிரி மாற்றம் ஒண்ணு வருதா? கண்டிப்பா அந்த சார்ட்ல ஒரு மாற்றம் ஒண்ணு வரும். ஆனா இங்க ஸ்ரீலங்கால நடக்கிற மாதிரி இந்த அசாதாரண மாற்றம் ஒண்ணு நடக்காது. எப்படி வரும்? டாலர் வந்து யூரோப் கண்ட்ரில ஈரோண்ட விலை வந்து 300 ரூபா இருந்தா, டாலரோண்ட விலை வந்து 200 ரூபா இருந்தா, அது என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா 303 ரூபா, ஒரு 315 ரூபா, 320 ரூபா. அதுக்கப்புறம் மறுவா நோமலாவே மறுவா குறையும் கீழே 280 ரூபா, 290 ரூபா, 285 ரூபா அப்படி மாறிட்டு. ஸ்ரீலங்கால நடக்கிறது என்னது? ஸ்ரீலங்கால நடக்கிறது வந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட். என்னது? மேலதான் போகுது. அது மறுவா ரிட்டர்ன் ஆகி இப்ப கீழே வந்திருக்குன்னு சொல்லிச்சுன்னா இந்த 2-3 நாட்கள்ல ஒரு 15 ரூபா குறைஞ்சு கீழே வந்து, மத்தபடி அது மேல ஏறிக்கிட்டே தான் போகுது. நான் சொல்றது விலங்குதா இல்லையான்னு தெரியாது, சரியா? அப்ப நல்ல விலைக்கு கொள்ளுங்க. அப்ப வந்து அந்த மாறாது, சார்ட்ல எந்த மாற்றமும் நடக்காதுன்னு சொல்றது வந்து போய் கட்டாயம் சார்ட்ல மாற்றமும் நடக்கும். ஆனா அசாதாரண மாற்றமும் நடக்காது. இன்னைக்கு நைட் தூங்கி எழுமினா நாளைக்கு சில நேரத்துல பெட்ரோல் விலை 500 ரூபா இருக்கும் ஸ்ரீலங்கால, ஸ்ரீலங்காவோட சிச்சுவேஷன். ஆனா யூஎஸ்லயோ மற்ற நாடுகள்லயோ அது ஒரு முறைப்படி தான் குறையும் கூடுதல். எடுத்தான் கவுத்தான்னு சொல்லி இன்னைக்கு நைட் நான் தூங்கிட்டு நைட் 12 மணி ஆகுள்ளதான் ஸ்ரீலங்கால நியூஸ் வரும். நியூஸ் வந்து என்ன நடக்கும்? பெட்ரோல் விலை இன்னொரு 55 ரூபா 60 ரூபா கூட்டிட்டோம், ஒரே நாள்ல முடிவு. சோ அங்க யூஎஸ்ல யூரோப் கண்ட்ரிஸ்ல இப்படி மாறாது. பெட்ரோல் விலை மாறும். என்னது? சாதாரணமா ஒரு டாலர்னு வச்சுக்கிறோமே பெட்ரோல் ஒரு லிட்டர், அங்க வந்து $1 இருந்துச்சுன்னா $1 5 சென்ட்ஸும் அப்படி மாறும். ஸ்ரீலங்கால $1 இருந்துச்சு, ஒரு ரூபா இருந்துச்சுன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் இன்னைக்கு 100 ரூபாய் ஆயிரும் திடீர்னு. இவ்வளவு பெரிய மாற்றம் வந்து நடக்காது. அது நாட்டுல நடக்கிற இந்த சில பல பிரச்சனைகளால தான் இந்த மாதிரி மாறிடுச்சு. நாட்டுல டாலர்ஸ் இல்லனால வாங்கலானால விலை கூட வச்சுதான் கொடுக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாம ஆக கூடிய அளவுல என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஸ்ரீலங்கால மணி பிரிண்டிங், அதாவது கேஷ் நிறைய அச்சடிச்சிட்டாங்க. ஒரு 5000 ஒரு ப்ராடக்ட வாங்குறதுக்கு இப்ப சாதாரணமா நாங்க வச்சுக்கிறோமே, இப்ப ஒரு லேப்டாப் இருக்கு, ஒரு லேப்டாப்ட விலை வந்து 1 லட்சம் ரூபான்னு சொல்லி வச்சிருக்காங்க. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ஒரு லேப்டாப் இருக்கு, ஒரு லேப்டாப்ட விலை வந்து 1 லட்சம் ரூபான்னு சொல்லி வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரியும் 1 லட்சம் ரூபான்னு சொல்லி. இந்த 1 லட்ச ரூபாய் லேப்டாப்பை வாங்குறதுக்கு யாராவது அதுல அந்த லிஸ்ட்ல, இந்த லிஸ்ட்ல இருக்கீங்க நீங்க 100 பேர் இருக்கும், 100 பேர்ல 1 லட்ச ரூபாய் லேப்டாப் ஒண்ணு இருக்கு. இப்ப நான் 1 லட்ச ரூபாய் லேப்டாப் இருக்குன்னு சொல்லி நான் விற்க போறேன். எல்லாருக்கும் முன்னுக்கும் 1 லட்ச ரூபாய் இந்த 100 பேர் சொல்லிட்டேன். அப்ப இதுல குறைஞ்சது ஒரு 4 பேர் இல்லாட்டி ஒரு 3 பேர் கிட்ட தான் அந்த 1 லட்ச ரூபாய் கையில இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க? அந்த 1 லட்ச ரூபாய் போட்டு வாங்க பாப்பாங்க. இது நார்மலா நாடு ஒண்ணுல இருக்கக்கூடிய நிலைமை. பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப நடக்கிற சிச்சுவேஷன் என்ன சொல்லினா, நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 100 பேர்த்துக்கிட்டையும் இந்த 1 லட்ச ரூபாய் இருக்கு. நான் 1 லட்ச ரூபான்னு சொல்லி விற்க போனேன்னு சொன்னா இந்த 100 பேருக்கும் அதே லேப்டாப் தான் தேவைப்படும். ஒரு லேப்டாப் 1 லட்சம் 100 பேரும் வாங்க பார்ப்பாங்க. சோ அதனால இந்த லேப்டாப் சொந்தக்காரர் என்ன செய்வாரு? அதாவது நான் என்ன செய்வேன், லேப்டாப்ட விலை 5 லட்சம் ரூபாய் அப்படி பாக்குற நேரத்துல குறையும். அதனாலதான் அந்த விலை கொஞ்சம் ஏறிக்கிட்டே போகுது. அப்ப மார்க்கெட், அதாவது ஃபொரெக்ஸ் மார்க்கெட்ல மாத்துற நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமான இந்த 10 விஷயங்கள் தான் உங்களுக்கு முக்கியம். சோ கேண்டில் ஸ்டிக் அப்படின்றத என்னன்னு சொல்லி நான் விளங்கப்படுத்துறேன். உள்ளுக்கு போயிட்டு இப்ப உங்களுக்கு தேவையில்ல, பட் நான் உள்ளுக்கு போயிட்டு விளங்கப்படுத்துறேன். இது கட்டாயமான விஷயம். பட் இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள சொன்னதுக்கு ரீசன், இது நிறைய சப்போர்ட் ஒன்று பண்ணும் நீங்க ட்ரேட் பண்ற நேரத்தில். ஃபர்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல இருக்கு. நாங்க எந்த காரணத்தை கொண்டும் விலை கொள்ளுங்க, நாங்க எந்த காரணத்தை கொண்டும் ட்ரேட் கேஷ்ல போட போறது இல்ல. அதாவது ட்ரேட் பண்ணுங்க பிரதர், ஒரு $1000 போடுங்க, என்னோட ட்ரேட் பண்ணும், அதெல்லாம் இல்ல. அவர் ஃப்ரீ ஒன் எடுத்தாரு, $30 ஃப்ரீ அவனுக்கு ஒரு சைட்ல கொடுக்குறாங்க. அந்த $30 வச்சு ட்ரை பண்ணுவோம். அந்த எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாம அந்த $30 வச்சு ட்ரை பண்ணும். $30 ஒரு $300 ஆக்கிருங்க. அப்புறம் $300 $3000 ஆக்கிடலாம்.
$3000 $30,000 ஆக்கிடலாம். அப்ப ஏன் எங்கள்ல இருந்து ₹1 கூட போடலைனா எங்களுக்கு கிடைச்ச ஃப்ரீயா யூஸ் பண்ணும், அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி ஃப்ரீயை மட்டும் தான் நான் இங்க படிச்சு தருவேன். கேஷ் இன்வெஸ்ட் பண்றதை பத்தி படிச்சு தர மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் போட்டு கேட்ட விஷயம் ஐக்கிய ஆப்ஷன் நான் லாஸ்ட் டைம் காட்டுற நேரத்துல சார் எனக்கு எப்படி பேமெண்ட் போடுறதுன்னு சொல்லிட்டாங்க. டெமோல செஞ்சு பார்த்தேன். இந்த பாருங்க $10,000 கொடுத்தாங்க, என்கிட்ட $20,000 இருக்கு, $50,000 ஒருத்தர் அனுப்பியிருந்தார் $1,96,000. $1,96,000 $2 லட்சம் வச்சா $6 கோடி அவருக்கு. அவர் நினைச்சிட்டு இருக்காரு $6 கோடி. இந்த இதுல என்னது டெமோ அக்கௌண்ட்ல போட்டு $6 கோடி வந்துருச்சு, ரியல் அக்கௌண்ட்ல போட்டா குறைஞ்சது ஒரு 2 கோடியாவது வராதான்னு நினைக்கிறாரு. உண்மையிலுமே சத்தியமா சொல்றேன், கம்ப்ளீட்டா லொஸ்ட் ஆயிடுச்சு. என்னுடைய வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ட்ரேட் பண்ணிட்டே இருந்தேன் ஒரு டைம், இப்ப நான் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணி கை கெடுத்துட்டேன். ஏன்னு சொல்லிச்சுன்னா இந்த வீக் கொஞ்சம் சரியில்லை. ஏதாவது ட்ரேட் அந்த கேஷ் பேலன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா லொஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட. நானும் லொஸ்ட் ஆகிருக்கேன், லொஸ்ட் ஆகாம இல்லை, நிறைய லொஸ்ட் ஆயிருக்கு. இவ்வளோ டேஞ்சரான ஒரு பாடம். நாங்க அதை பாடமே ஒரு ஃப்ரீ மெத்தட்லயே செஞ்சு பார்த்து ஃப்ரீலயே கொஞ்சம் சரியா வந்ததுக்கு அப்புறம் அதுல அவங்க கொடுக்குற போனஸ் எடுத்து அதுல ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஒண்ணு ஏதாக்கி ஒரு $100 earn பண்ணிட்டு அந்த $100 earn பண்ணோமா, ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $50 வித்ட்ரா பண்ணி அதை சந்தோஷம் ஒரு $50 எடுக்கிற நேரத்துல ஒரு $15,000 கைக்கு வந்துடும், ரைட் ஓகே. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க அந்த $50 வச்சு மறுவ ஒரு தடவை கொஞ்சம் ட்ரேட் பண்ணி மறுவ $100 வரும், ஒரு $50 வித்ட்ரா பண்ணிக்கிட்டாச்சு, மறுவ ஒரு $100 ட்ரேட் பண்றது, இல்லாட்டி $50 ட்ரேட் பண்றது, மறுவா $150 ஆக்குறது, அப்புறம் $100 வித்ட்ரா பண்ணிக்கிறது, மறுவ ஒரு $50 அப்படிதான் போகணும். இன்னைக்கு பாருங்களேன், நான் இன்னைக்கு போடுறேன். இன்னைக்கு ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணாரு, எனக்கு ஒரு இதே கிளாஸ்ல இருக்காரு, அவர் சொன்னாரு சார் 15 லட்ச ரூபா போடுறேன் இன்னைக்கு. நல்லா கேட்டுக்கொள்ளும், அவர் சொன்ன விஷயம் அதனால தான் எவ்வளவு விளங்கப்படுத்து. 15 லட்ச ரூபா போடுறேன் சார், நீங்க போடுற நேரத்துல எனக்கு 2-3 சிக்னல்ஸ் தாங்க இதாக்குறேன், நானும் கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கேன், எல்லாம் சரியா இருக்கு, 15 லட்ச ரூபா போடுவோம். எப்படியும் இன்னொரு 4 நாள் 2 நாள் இல்லாட்டி ஒரு 2ல இருந்து 4 நாள் ஆகுல எப்படி ஒரு 6-10 கோடி ரூபாய் மாதிரி வந்துரும் தானே சார். நான் செய்யறேன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆனாலும் நான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு ஒரு 10% தானே, நீங்க எனக்கு சிக்னல் கொஞ்சம் தாங்க 10%. எனக்கு பரவாயில்ல, ஏன்னு சொன்னா அவர் 10 கோடி ரூபாய் சம்பாரிச்சு எனக்கு 1 கோடி ரூபாய் இருக்கு, 10%. ரைட் நான் சிக்னல் தரேன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் லொஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே 15 லட்ச ரூபா இருந்துச்சு, அதுவும் போச்சே அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டும். ஸோ நல்லா வேலைக்கு கொள்ளுங்க. ரொம்ப ரிஸ்கான பாடம், பிளீஸ். நான் தான் சொல்றேன், இது மத்த பாடங்கள் மாதிரி இல்லை, மிச்சம் ரிஸ்கான பாடம். அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு வேலை ஒன்று கொடுத்தேன். ஸோ இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த கேண்டில் ஸ்டிக் 10 தான் இன்னைக்கு உங்களோட பாடம். நான் ஒவ்வொன்னா விளங்கப்படுத்துறேன், எழுதி வச்சுக்கொள்ளுங்க, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மறுவா நாளைக்கு கிளாஸ் டைம்ல இந்த இது உங்களோட மைண்ட்ல இருக்கணும். டொஜின்னு சொன்னோம்னா ரைட் இப்படித்தான் இருக்கும், இப்படி இப்படி இருக்கும், ப்ரொஸ் ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும் அப்படின்ற அளவுக்கு உங்களோட மைண்ட்ல மாத்திக்கிறீங்க. ஏன்னா நாங்க ட்ரேட் பண்ற நேரத்துல இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த டொஜின்னு சொல்லி ஒரு கேண்டில் ஒன்று இது வரும் நடுவில். இது வந்த உடனே எங்கட நாங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு போற ஆசை தானே, பட் நாங்க வந்து பாப்போம் ரைட் இது வந்துருச்சு, இது வந்தா அது போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா இது என்ன சொல்லுது, மார்க்கெட் மாற போகுது. விளங்குதா? மார்க்கெட் மாற போகுது, ஃபோரெக்ஸ் சார்ட் மார்க்கெட் மாற போகுது. இங்க பாருங்க, இது வந்து சரியா நான் க்ரோஸ்ன்னு சொல்லுவோம், சரியா அந்த ஜீசஸ் க்ரோஸ் இருக்கு அந்த மாதிரி சொல்லுவோம். சோ உங்களுக்கு பார்த்தால் விளங்கும். இந்த பாருங்க, இதுதான் அதுல உண்மையான இதுதான் அந்த டொஜி, நான் மார்க் பண்ணிருக்கேன், அதான் டொஜி. பாருங்க இவ்வளவு நேரம் மேல போய்கிட்டு இருந்த ட்ரேட் ஒரு டொஜி, அதுக்கப்புறமும் மேலதான் போயிருக்கு, இன்னொரு டொஜி, கம்ப்ளீட்டா ட்ரேட் இப்படி இப்படி மேல போன ட்ரேட் என்ன இருக்கு, இந்த பக்கம் அப்படியே உடஞ்சி கீழே வந்துருக்கு. இதுக்கு விளங்குதா என்ன சொல்றேன், இது வந்து ஒரு லைன் மாதிரி, அந்த இசிஜி லைன் மாதிரி தான், மேல கீழே மேல கீழே நீங்க பாத்திருப்பீங்க, அதுல காட்டிட்டு. சோ இதுல வந்து இப்படி மேல போய்கிட்டு இருக்குதானே. இப்ப இது இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஒன்று வந்தா நாங்க என்ன நினைச்சுக்கணும், ரைட் ட்ரேட கொஞ்சம் என்ன செய்யணும், ட்ரேட் என்ன செய்யணும், நிப்பாட்டணும்னு சொல்றவங்க எத்தனை பேருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இப்படி ஒரு ப்ரொஸ்ட் வந்தா நாங்க என்ன செய்யணும், நிப்பாட்டணுமா, இல்ல பரவாயில்ல ஆப்போசிட் சைட்ல போட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி போடணும். நிப்பாட்டணும்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கு. இந்த டொஜி வந்தா நாங்க என்ன செய்யணும், ட்ரேட நிப்பாட்டணும். ஏன் இது எந்த பக்கம் போகணும்னு தெரியாது, மறுவா மேலேயே போகுமான்னு தெரியாது, மறுவா கீழேயே போகுமான்னு தெரியாது. அப்ப நாங்க என்ன செய்யணும், டக்குன்னு வந்த உடனே எங்கட ஆசைகள், கோடி கோடியா சம்பாதிக்கணுன்ற ஆசைகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு நாங்க நிப்பாட்டி ஆகணும் இந்த ட்ரேட். விளங்குதா? அதான் டொஜி. சரியா? இந்த டொஜி கேண்டில் வர நேரத்துல அதை பாருங்க நியூட்ரல்னு போட்டிருக்காங்க, நியூட்ரல். சரியா? அது வந்து அது வந்து மேல போகுமா கீழே போகுமா அது வந்து சொல்லல, அது எங்களால கண்டுபிடிக்கவும் இயலாது. சோ உங்களோட கண்ணு முன்னுக்கு இருக்கணும். இப்ப டொஜி கொஸ்டன் வந்துருச்சு, இதுல பேர் வந்து டொஜி, இது வந்துச்சுன்னா சார் சொல்லியிருக்காரு ட்ரேட நிப்பாட்டுங்க. உங்களோட மைண்ட பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஏன்னா நான் மார்க்கெட் இந்த சார்ட்டை காட்டணும்னு சார்ட்ல போற நேரத்துல உங்களுக்கு அது விளங்காது.
பட் இப்ப மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க, +1 வந்தா நாங்க ட்ரேட நிப்பாட்டிடுவோம். இதுதான் உங்களோட முதலாவது லெசன். அதனாலதான் இந்த கேண்டில் ஸ்டிக்கை முதவே போட்டேன். இந்த வெப்சைட் எல்லாம் காட்டிட்டு தான் கேண்டில் ஸ்டிக் காட்டணும். பட் இது உங்களோட மைண்ட்ல ஃபிக்ஸாவே இருக்கணும் எப்பயும். +1 வந்தா அதோட பேர் டொஜி வந்தா ட்ரேட நாங்க நிப்பாட்டுவோம். எவ்வளவு சல்லி கிடைக்கும்னு நம்பிக்கை இருந்தாலும் போட மாட்டோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மிச்ச நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு, அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் மேல போதா கீழே போதான்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் சரியா. ரெண்டாவது சார்ட் புல்லிஷ் ஹம்மர். சரியா, அதாவது புல்லிஷ் ஹம்மர் அப்படின்ற சார்ட். இந்த புல்லிஷ் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்குதானே, என்ன அர்த்தம்? புல் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்க புல்லுன்னு சொல்ற தெரியுமா, எரும மாடுன்னு சொல்லுவோம். எரும மாடை நாங்க கிரீன் கலர்னு சொல்லுவோம். பேர்னு சொல்லி சொன்னா இது கீழே இருக்கும் பாருங்க, இல்ல ஹேங்கிங் மேன் இதான் இருக்கு, பேரிஷ். சரியா, இந்த பேர்னு சொல்றது கரடி. அப்ப கரடினா என்ன அர்த்தம்? சிகப்பு. கரடினா சிகப்புனா கீழே போகுதுன்னு அர்த்தம். கரடி வந்தா கீழே போயிடும். புல் எரும மாடு வந்தா மேல போயிடும். புல்லுக்கு கிரீன் கலர்ல வச்சிருக்காங்க, இவங்க பேர்கள் அப்படி வச்சிருக்காங்க. சரியா, ஓகே. ஃபர்ஸ்ட் இப்ப நாங்க மறுபடியும் பார்ப்போம், மேலே போயிடுறேன். சரி, புல்லிஷ் ஹம்மர் இதெல்லாம் பாத்துக்கொள்ளுங்க. இப்ப நான் ஒண்ணு விளங்கப்படுத்திட்டேன். இப்ப ரெண்டாவது. சரியா, இப்ப ரெண்டாவது. இப்ப இந்த பாருங்க, இந்த மாதிரி ட்ரேட் ஒன்று வருது, ரிவர்சல் டைப் பேட்டர்ன் ரிவர்சல். சோ என்ன சொல்றாங்க, ரிவர்சல் ஆகும், சார்ட் ரிவர்சல் ஆகும். பாருங்க, நீங்க பாருங்க, இங்க அதே மாதிரி ஒரு கேஸ் ஒன்று இருக்கு பாருங்க. இதுதான் நாங்க ரிவர்சல்னு சொல்றோம். ரிவர்சல் இந்த மாதிரி இங்க பாருங்க, இதுக்கு முன்னுக்கு டொஜி ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த புல்லிஷ் ஹம்மர்னு ஒன்று. இது ரெண்டாவது இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன செய்வோம், கொஞ்சம் நிப்பாட்டும், ஒரு 5 நிமிஷம் நிப்பாட்டும், கொஞ்சம் நிப்பாட்டும். சோ இதுல போட்டிருக்க வேர்ட்ஸை பார்க்காதீங்க. சப்போர்ட் ஜோன் அப்படியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்காதீங்க. நான் சொல்லி தரேன் உள்ளுக்கு போயிட்டு. சப்போர்ட் ஜோன் என்ன, ரெசிஸ்டர் லைன் என்ன, சப்போர்ட் லைன் என்ன, எல்லாம் சொல்லி தரேன். சரியா, சோ இது என்னன்றத கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து இதுக்கு போறேன். சரியா, ஹேங்கிங் மேன் கேண்டில். இதுல இப்ப என்னதுல இதே மாதிரி தான், சேம் தான். சரியா, இது மேல வருது, இது கீழே வருது, இது கீழே வந்தது பாருங்கன்னா உங்களுக்கு கீழே வந்த மாதிரி வரணும். இது மேல போகுது, சார்ட்ல மேல போகுது. இந்த பாருங்க, மேல வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் சார்ட் அப்படியே கம்ப்ளீட்டா மாத்தி விட்டு ஆப்போசிட் சைட்ல அனுப்பும். மேல போய்கிட்டு இருந்துச்சுன்னா கீழே அனுப்பும். சரியா, அப்ப அதை பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்றத நீங்களே படமாக்கி கொள்ளுங்க. நான் மிச்சம் சொல்லல, நான் லைட்டா மேலோட்டமா சொல்லிட்டு. சரியா, வர ஒரு ஹேங்கிங் மேன் ஒன்று இருக்கு. ஸோ ஹேங்கிங் மேன்ல உங்களுக்கு அப்டேட்டை பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு பாருங்க. ட்ரேட் எல்லாம் என்ன ஆகுது, மேல போய்கிட்டு இருந்த சரி இப்படி ஏற வேண்டிய ட்ரேட் மறுவா என்ன ஆகுது, உடச்சிட்டு இந்த பாருங்க, இந்த சிகப்பு கலர் லைன் காட்டுது அப்படின்னா பனியா வருதுன்னு உள்ளுக்கு பொண்ணு வேலை. சரியா, இந்த மாதிரி உடச்சிட்டு வரும். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இது இதுதான் கதை, ஓகே அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ அடுத்த ஷூட்டிங் ஸ்டார், ஒரு வித்தியாசமான ஒரு ஆள். கேண்டில் ஸ்டிக்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஆள்னு சொன்னா அது ஷூட்டிங் ஸ்டார். சரியா, அப்ப இந்த ஷூட்டிங் ஸ்டார் என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா, இந்த லைன் இந்த கேண்டில் பெரிய கேண்டிலா வரும், இந்த மாதிரி பெரிய கேண்டிலா வரும். வந்துட்டு அப்படியே சுருங்கி இந்த மாதிரி ஷேப்புக்கு மாறி இல்லைங்கடா, இந்த ஷேப்புக்கு மாறு. இந்த ஷேப்புக்கு மாறுதுன்னா என்ன அர்த்தம், இவ்வளவு நேரம் நீ ஓண்ட இஷ்டப்படித்தானே போன, இனி நான் மாத்து, எனக்கு தேவையான பக்கத்துக்கு நான் மாத்து அப்படின்ற மாதிரி தான். பாருங்க, இதுவும் எல்லா ட்ரேடும் மேல வந்துட்டு இருக்கு. இந்த நீளத்தை பாருங்க, நீளம் எல்லாம் மேல வந்துட்டு இருக்கு. மறுவா இதுவரை வந்த உடனே அப்படியே ஃபுல்லா பணியக்கி உடைச்சுக்கிட்டு கொண்டு போயிட்டார். ஷூட்டிங் ஸ்டார் அதான் 10 ரிவர்சல்ஸ் தான் காட்டும். இந்த ரிவர்சல் எங்கன்னா இது சார்ட் மேல போகும் கீழே போகும் அப்படின்றது உங்களுக்கு விளங்கிருச்சுன்னா சார்ட்ல வச்சிடலாம். விளங்குதா, சார்ட்ல வச்சிடலாம். இப்ப நீங்க ஒரு இடத்துல இப்படி ஷூட்டிங் ஸ்டாரை பாத்துக்கீங்க, 3 நிமிஷம் ட்ரேட் ஒன்று போட்டிருக்கும். இப்ப நீங்க இந்த ஷூட்டிங் ஸ்டாரை கண்டுட்டா நான், அதாவது நீங்க ஷூட்டிங் ஸ்டாரை கண்டுட்டா நான் இத செல்ல தான் கிளிக் பண்ணுவேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க, பைய தான் கிளிக் பண்ணுவேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? முதல்ல செல்ல கிளிக் பண்ணுவேன். இப்ப ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்துட்டா, ஷூட்டிங் ஸ்டார் என்ன கலர், சிகப்பு கலர். ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்துட்டா நான் அடுத்து சிகப்பு கலர் தான் கிளிக் பண்ணுவேன் அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நல்ல இமேஜையும் பாருங்களேன். ஷூட்டிங் ஸ்டார்ன்ற இமேஜ் இதுல இருக்கு, இந்த மார்க் பண்ணிருக்கேன். இதுதான் அந்த ஷூட்டிங் ஸ்டார். ரைட், ஷூட்டிங் ஸ்டாரை நீங்க பாத்துட்டீங்க. ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்ததுக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம்
ட்ரேட் ஏதாவது பண்ணணும்னா அந்த சிகப்பு கலர்ல இருக்க பட்டனை தான் கிளிக் பண்ணுவேன், அதாவது செல்ல தான் கிளிக் பண்ணுவேன். இது என்ன விளக்குதா? நீல கலரா போறது பை, சிகப்பு கலரா போறது செல். சரியா? இப்ப சொல்லுங்க. இப்ப இங்க பாருங்க, இங்க சிகப்பு கலர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரேட பாக்குறோம், பனியா போகுது. அதுக்கப்புறம் பயப்படாம பனியா போடலாம். ஏன்னு சொல்லுங்க. இந்த ஷூட் இதுக்கு தான், அதனால தான் அதுக்கு பேர் வந்து ஷூட்டிங் ஸ்டார். அந்த இடத்துல வந்தா இவ்வளவு நேரம் மேல போய்கிட்டு இருக்க இந்த ட்ரேட அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட்ல மாத்திச்சு. சோ அடுத்து நெக்ஸ்ட். ஓகே, சோ நெக்ஸ்ட் நாங்க எதுக்கு போவோம்? சரியா? இது புல்லிஷ்னு சொல்லுவோம். இது புல்லிஷ். விலைங்க கொள்ளுங்க. தொடர்ந்து செல்லாவிக்கிட்டு வந்துச்சுன்னா, தொடர்ந்து சிகப்பு கலர் ஆகிட்டு வந்துச்சுன்னா, தொடர்ந்து செல் ஆகிட்டு வந்துச்சுன்னு சொன்னா, தொடர்ந்து லோவர் ஆகிட்டு வந்துச்சுன்னு சொன்னா, அப்படி இல்லைன்னா இதுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இந்த செல், லோவர், சிகப்பு, இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? இந்த ரெட் எல்லாம் சொல்றேன் தெரியுமா? இதெல்லாம் செல் பனியா போகுதுன்னு அர்த்தம். பை, அப்பர், அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா மேல போகுது பச்சை கலர் அப்படின்னு சொல்றேன்னா அது மேல போகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இப்ப வந்து தொடர்ந்து சிகப்பு கலரா வருது, அதாவது தொடர்ந்து செல்லாவிட்டு வருது. இந்தா பாருங்க வந்திருக்கு பெரிய கேண்டில் ஒன்று. என்ன கேண்டில்? தான் புலிஷ் கேண்டில். சரியா? இதை வந்து நாங்க வேற வேற பெயர்கள் வச்சிருக்கோம், பட் இதுதான் புலிஷ் கேண்டில். இந்த புலிஷ் கேண்டில் ஒன்று வந்துச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் வர்ற ட்ரேட் எல்லாம் ஆப்போசிட்ல மாறி போகும். அதாவது இதுதான் அந்த இடத்துல ட்ரேட உடைக்கிற இடம். அந்த இடத்துல ட்ரேட நிப்பாட்டிட்டு இவ்வளவு நேரம் பணியா வந்ததை மறுவா மேலேக்கு அனுப்பும். சரியா? அதான் வேலைக்கு கொடுங்க. அடுத்து சரியா? அடுத்து இந்த பேரிஷ். சரியா? இந்த பேரிஷும் அதே மாதிரி கதை ஒன்று தான். பேரிஷ்ட கதையும் அதே மாதிரி தான். இந்த பாருங்க இவ்வளவு நேரம் செல் ஆயிட்டு வந்து இந்த பாருங்க பெரிய கேண்டில் வந்து பனிய பக்கம் வந்திருக்கு. அது அதே ஆப்போசிட், அதுதான் பேரிஷ். சரியா? அப்படியே பனியா உடச்சுக்கிட்டு போகுது. சரியா? இது கொஞ்சம் நீங்களே வாசிச்சு பார்த்து நீங்களே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து இப்ப நான் வீடியோ கொஞ்சம் தர போறேன். சரியா? நான் வீடியோ கொஞ்சம் காட்ட போறேன். அந்த வீடியோ நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு அந்த எஜுகேஷன் கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் அது இங்கிலீஷ்ல இருக்கும், உங்களால விளங்குற அளவுக்கு விளங்கி கொள்ளுங்க. நாளைக்கு தமிழ்ல அதே டிரான்ஸ்லேட் பண்ணி தரேன், உங்களுக்கு தமிழ்ல ஈஸியா இருக்கும். சரியா? மறுபடியும் ஒரு புலிஷ். சரியா? பிரைசிங் லைன். இது வந்து பிரைசிங் லைன். இது என்னன்னு சொல்லி நான் விளங்கப்படுத்துறேன். இது நீங்க பார்க்க தேவையில்லை, ஆனா தெரிஞ்சு கொள்ளுங்க என்னன்றதை கொஞ்சம் மேலோட்டமா பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் டார்க் கிளவுட் கவர்னு சொல்லுவோம். இதை வந்து நாங்க சப்போர்ட் லைன் மாதிரி சொல்லுவோம். இதை நாங்க பேரிஷ்னு சொல்லுவோம். இதுலையும் கம்ப்ளீட்டா உள்ளுக்கு வரும் உங்களுக்கு பாடம். சரியா? ஓகே, அகைன் புலிஷ்ல நிறைய வகைகள் இருக்கு. புலிஷ் பேரிஷ்ல நிறைய வகைகள் இருக்கு. அப்படி டெக் சப்போர்ட் லைன் ஒன்று தான் இது. இது பாருங்க, இது சப்போர்ட் லைன் சொல்லுவோம். நீங்க இருக்க கீழே இருக்க லைன், கடைசியா இருக்க லைன் வந்து நாங்க சப்போர்ட் லைன் சொல்லுவோம். மேல வர்ற இதே ட்ரேட் பாருங்க, இந்த பாருங்க இதுதான் கடைசி லைன். பாருங்க ரெண்டும் புலிஷ்னு சொன்னா என்னது? ரெண்டும் பச்சை கலர். ரெண்டு பச்சை கலரும் இந்த லைன்ல கடைசியா இந்த லைன்ல தான் டச் ஆகிருக்கு. அதாவது அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னால் இதுக்கப்புறம் வர்ற ட்ரேட் எல்லாம் மேல. சரியா? அதுதான் இது. இது வந்து சப்போர்ட் லைன் சொல்லுவோம். இந்த சப்போர்ட் லைன் உள்ளுக்கு படிப்போம். இதை வந்து பெருசா பெரிய ஒரு பாடம். அடுத்து அதே மாதிரி தான் பேரிஷ் லைன். சரியா? அதாவது நாங்க சொல்லுவோம் இது ரெசிஸ்டன்ட் லைன் சொல்லுவோம். இதை பாருங்க ரெசிஸ்டன்ட். சரியா? ரெசிஸ்டன்ட் லைன். எவ்வளவு நேரம் இது ரெண்டும் டச் ஆச்சுன்னு சொல்லி சொன்னால் மறுவா பணிய வரும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இதை தாண்டி நார்மலா வேற ஒன்றும் இல்லை இதுல. சரியா? அவ்வளவுதான் விஷயம். ஸோ உங்களுக்கு இதை இன்னும் ஈஸியா படிச்சு கொள்றதுக்கு நான் ஒரு இடம் வச்சிருக்கேன். நான் அந்த இடத்த காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? நீங்க கொஞ்சம் நார்மலா இந்த வீடியோஸ் எல்லாம் சும்மா போயிட்டு பாருங்க. சரியா? நார்மலா வீடியோஸ் எல்லாம் போயிட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா fbs.com அக்கௌண்ட் யாரும் ஓபன் பண்ண வேணாம். தயவு செஞ்சு ஓபன் பண்ணாதீங்க. அக்கௌண்ட் யாருமே ஓபன் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இந்த சைட்டுக்கு வாங்க. இது உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லின்னு வச்சுக்கோங்க. இதை செஞ்சா இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் விளங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த இதுக்கு வந்தோம்னா இதுல இந்த வெப்சைட்டை பத்தியோ இதுல நாங்க எவ்வளவு சம்பாதிக்க போறோம் அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டேன். டிரெக்டா போறேன், அனலைஸ் அண்ட் எஜுகேஷன் அப்படின்ற செக்ஷனுக்கு போறேன். அங்கே கிளிக் பண்ணுங்க. சரியா? இங்க பாருங்க வீடியோ லெசன் சொல்லி இருக்கும். வீடியோ லெசன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன தேவை ரெஜிஸ்டர் பண்றது எப்படி அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். அதை பத்தி எல்லாம் இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. டிரெக்டா இந்த தொங்கல்ல போனீங்கன்னா ட்ரேடிங்னு சொல்லி இடம் இருக்கு. ட்ரேடிங் அவ்வளவுதான். சரியா? அந்த ட்ரேடிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப நாங்க அங்க பார்த்தோமே சப்போர்ட் லைன், ரெசிஸ்டன்ட் லைன், அதெல்லாம் இந்த வீடியோவா இருக்கு. சின்ன வீடியோ, பெரிய வீடியோ இல்ல, சின்ன வீடியோ, சின்னதா கொஞ்சம் உங்களுக்கு விளங்குற மாதிரி அழகா சொல்லியிருப்போம். சரியா? அதையும் நீங்க இங்கிலீஷ்ல தானே இருக்கும். சோ நீங்க சும்மா பாருங்களேன், ஒரு படம் பாக்குற மாதிரி பாருங்க. நீங்க இருக்கு மொத்தம் எத்தனை வீடியோஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 வீடியோ படி 4 இருக்கு.
6 வீடியோ படி 4, அதாவது 24 வீடியோஸ் தான் இருக்கு. சும்மா எல்லாம் 5 நிமிஷம் வீடியோ, சிலது வந்து 1 நிமிஷம் வீடியோ அப்படியெல்லாம் இருக்கும். 6 நிமிஷம் வீடியோ அப்படி சின்ன சின்ன வீடியோஸ் தான் இருக்கும் எல்லாம். சரியா, பார்க்கலாம். சரியா, மிச்சம் செய்ய தேவையில்ல, கொஞ்சம் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது தானே, இப்போ உங்களோட சிச்சுவேஷன் வந்து எதுவுமே தெரியும். அப்படி எனக்கு விளங்கிச்சு, இப்படி விளங்கிச்சு சொல்லி உண்மையிலுமே உங்களுக்கு விளங்காது. இந்த வீடியோ பாருங்க, அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொன்னையும் தனித்தனியா நாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு நாங்க பார்க்கணும் இதுல சார்ட். அதுக்கு முன்னுக்கு இந்த ஃபாரெக்ஸ் தியரியா பார்க்கணும். ஃபாரெக்ஸ்னா என்ன, நாங்க ஃபாரெக்ஸ் பக்கம் வரோம். இப்ப நீங்க யோசிச்சிருக்கலாம், ஐக்கியூ ஆப்ஷன் தானே சொன்னாரு, அப்புறம் ஏன் திடீர்னு ஃபாரெக்ஸ் அப்படின்றாரு அப்படி. ஸோ இந்த ஐக்கியூ ஆப்ஷன் அப்படின்றதும் ஒரு பைனரி. ஃபாரெக்ஸ் அப்படின்றது வந்து பைனரிக்கும் ஃபாரெக்ஸுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்றதையும் நான் சொல்லி தரேன், அதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ ஃபாரெக்ஸை படிச்சா இந்த பைனரி ஈஸியா செய்யலாம், பைனரியா படிச்சாலும் ஃபாரெக்ஸை ஈஸியா செய்யலாம். சரியா விளக்குதா? பைனரியா படிச்சாலும் ஃபாரெக்ஸை ஈஸியா செய்யலாம், ஃபாரெக்ஸை படிச்சாலும் பைனரி ஈஸியா செய்யலாம். இந்த இதுக்குள்ள உங்களுக்கு மொத்தமா 4 பாடங்கள் வரும். இது உள்ளுக்கு 4 சப்ஜெக்ட். ஆனா உங்களுக்கு காமனா பேசுற நேரம் என்ன சொன்னோம், ட்ரேடிங் கிளாஸ் வந்து ட்ரேடிங். அப்ப ட்ரேடிங் உள்ள 4 பாடங்கள் வருது உங்களுக்கு. எஃபிஎஸ் ஒரு பாடம், 5 பாடங்கள் வருது. எஃபிஎஸ் ஒரு பாடம், ஐக்கியூ ஆப்ஷன் 2வது பாடம், 3வது பாடம் 3வது வெப்சைட் எக்ஸ்எம், நீங்க இப்ப பாக்குற இந்த வெப்சைட். 4வது எக்ஸ்பர்ட் ஆப்ஷன், 5வது binary.com. சோ இப்படி 5 சைட்ஸ், 5 வெப்சைட்ஸ் பார்க்க போறோம். ஸ்ரீலங்கால வேலை செய்யற, பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யற 5 சைட்ஸ். இப்ப நான் இப்படியே பேசிட்டு இருக்கோம் தானே, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்ப இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் விளங்கிச்சா இல்லையான்னு செக் பண்றதுக்காக இப்படியே நான் பண்ணியா வரேன். இப்ப நான் பண்ணியா வரேன். இப்ப இந்த ஆயில்னு ஒரு இடம் இருக்குது தானே, ஆயில் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த ஆயில், இந்த லைனை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, ஆயில் பை ஆகிக்கிட்டு இருக்கு, அதாவது ஆயிலுக்கு வந்து பைல தான் பவர் கூட அப்படின்றவங்க எத்தனை பேர்? ஆயில் பை ஆகிக்கிட்டு இருக்கு. சும்மா கேக்குறேன்னா, நீங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்ல, பட் காமனா பார்த்துட்டு சொல்லுங்க. சிகப்பு கலர் லைன், பச்சை கலர் லைன் அப்படி ரெண்டு சொன்னேன் தானே. இப்போ ஆயில் தான். இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா ப்ரெடிக்ட் பண்றாங்க, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இது வந்து இன்னொருத்தர் சாதாரண உலக மக்கள் நினைக்கிற நேரம். இது 100க்கு நல்லா பாத்துக்கணும், 100க்கு 22.7 பேர் ஒரு விஷயம் சொல்றாங்க, 77.3 பேர் இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அதாவது ஆயில் இதுல வித்துப்படுது, அதாவது செல் ஆகுது அப்படின்றவங்க எத்தனை பேர் இருக்கு? ஆயில் இதுல செல் ஆகுது, இதுல வந்து செல் ஆகுத பத்தி தான் சொல்றாங்க. அப்ப 77 அப்படின்றது செல் அப்படின்றவங்க எத்தனை பேர்? 77 அப்படின்றது செல் அப்படின்றவங்க எத்தனை பேர்? தெளிவா கேட்கிறேன். மறுவா கேள்விய, ஆயில் அப்படின்ற விஷயம் வேர்ல்டுல ஆக்கள் எல்லாம் சேர்த்து இப்ப ப்ரெடிக்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க, 77 பேர் செல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். எத்தனை பேர் சொல்றீங்க செல் ஆகுதுன்னு சொல்லி? கலரை பார்த்து கண்டுபிடிங்க. மிச்ச தேவையில்ல, மிச்ச ஆடம்பரம் எல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் உங்களோட கலரை பாருங்க. சிகப்பு என்ன அர்த்தம்? ஆயில் மார்க்கெட், ஆயில் இறங்கிக்கிட்டு வருது, பெட்ரோல் விலை குறையணும். ஆனா இங்க குறையுமா? இங்க குறையாது. ஏன்னு சொல்லி சொன்னால் இங்க டொலர்ஸ்னால குறையல, ஆனா வேர்ல்ட்ல வந்து பெட்ரோல் விலை குறைஞ்சுகிட்ட வருது. 77% பேர் சொல்றாங்க பெட்ரோல் விலை குறையும் அப்படின்னு சொல்லி. அப்ப 22.7% ஆட்கள் சொல்றாங்க இல்ல பெட்ரோல் விலை கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மோஸ்ட் சான்ஸ் என்னத்துல இருக்கு? ஆகக்கூடிய சான்ஸ் என்னத்துல இருக்கு? செல் ஆகிறதுக்கான சான்ஸ் தான் கூட இருக்கு. ஏன்னா 77% சொல்றாங்களே. அதே மாதிரி தங்கத்தை எடுத்துக்கிறோம், கோல்ட்ல என்ன சொல்றாங்க? கோல்டு, தங்கத்துடைய விலை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த இருக்கு கோல்டு, சரியா? தங்கத்துடைய விலை கூடும் அப்படின்றவங்க எத்தனை? கூடுன்றவங்க கூடயா இல்லாட்டி குறையுன்றவங்க கூடயா? கூடுன்றவங்க கூடன்னு சொல்லி சொல்றவங்க கூடும், தங்கத்துடைய விலை கூடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா? தங்கத்துடைய விலை கூடும். கொஞ்சம் டஃப்பான பாடம் தான், சரி ஓகே விளங்குது. என்னன்னு சொல்லி சொன்னால் கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க, 58% ஆட்கள் சொல்றாங்க தங்கத்துடைய விலை வந்து கூடும். ஆன்சர் ஈஸி, தங்கத்துடைய விலை வந்து கூடும். ஏன் அது கிரீன் கலர்லயா காட்டுது? விளங்குதா? தங்கத்துடைய விலை வந்து கூடும், அது தெளிவா போட்டிருக்காங்க பாருங்க. கோல்டு, தங்கத்துடைய விலை பச்சை கலர்ல இருக்கு, அதாவது கூடும். அப்ப குறையும்னு சொல்றவங்களை விட கூடுன்னு சொல்றவங்க தான் அதிகம், அதனால தங்கத்துடைய விலை வந்து கூடும். இல்லைங்கச்சா? நார்மல் தியரி, நார்மலா இப்படி விளங்கிடுங்க. இது வரைக்கும் போதும், சரியா? அந்த வீடியோஸ் பாருங்க,
வேற ஒன்றும் செய்ய தேவையில்ல. இந்த சைட்ஸை பத்தி எல்லாம் நான் நாளைக்கு விளங்கப்படுத்துறேன். ஸோ இன்னைக்கு நாளைக்கு நான் இதை வந்து நாங்க இதுக்குள்ள இருக்க நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, அதை 1 by 1 பார்ப்போம். நான் சொன்னேன் கொஞ்ச நாள் கிளாஸ், ஒரு 8 நாள் மாதிரி போகும். எல்லா பாடங்களும் சேர்த்து மொத்தம் ஒரு 5 பாடங்கள் இதுக்கு உள்ளடங்கி இருக்கு. இந்த பேசிக் விஷயம் தெரிஞ்சாதான் அந்த 5 பாடங்களுமே செய்யலாம், இல்லாட்டி செய்யல. ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். வந்த அவ்வளவு பேருக்கு இவ்வளவுதான் பேசிக்கான விஷயம். நல்ல பாடம் ஒண்ணு, ஆனா என்ன கொஞ்சம் டஃப், எனக்கே தெரியும் கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் மொல்லையா போறோம், பிடிச்சு கொள்ளையிலும் உங்களுக்கு. ஸோ நாளைக்கு நாங்க கம்ப்ளீட் தியரியோட பார்ப்போம், சரியா?